ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கொல்லிவேலியிலேருந்து பிடிச்சிட்டு வர நண்டை எப்படி குழம்பு வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொல்லிவேலியிலேருந்து நண்டை பிடிச்சிட்டு வந்து அதை வந்து நல்லா தண்ணியில் விட்டுட்டு அதை எடுத்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கணும். எப்படி கிளியராக நல்லா வாஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கை வச்சு அது அப்படியே உயிரோடு இருக்கும்போது நம்மளால் அதை வந்து பிடிச்சி கட் பண்ண முடியாது இல்லையா? பாருங்களேன் அது எப்படி விளாடுதுன்ட்டு. நான் கொஞ்ச நேரம் அது கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விளாடிட்டு தான் அதுக்கப்புறம் குழம்பு வச்சோம். விளாட்னதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு மனசே இல்லை. ஆனால் குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும்ல, சாப்பிட்டு தானே ஆகணும். அதுக்கப்புறமா அந்த நண்டு எல்லாத்தையும் பிடிச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்களேன் அது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். அப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லா நண்டையும் சுட தண்ணியில் போடணும். ஏன்னா அது உயிரோடு நம்ம பிடிச்சிக்க உரிச்சா நம்ம கை கடிச்சிரும்ல, அதனால் உயிரோடு அப்படியே ஒரு நிமிஷம் தான், ரொம்ப நேரம் கிடையாது. லைட்டாக சுடு தண்ணி சுட்டால் போதும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக போட்டிங்கனாலே அந்த நண்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி மயக்கம் ஸ்டேஜுக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மெதுவாக எடுத்து அப்படியே எடுத்து எப்பயும் நண்டு எப்படி ஆகுமோ அந்த மாதிரி ஆஞ்சிக்கலாம். பாருங்களேன் அது போட்ட உடனே அது எப்படி உடனே இதுவாகிடுது. இது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எனக்கும். என்ன பண்ணுறது, டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அப்புறம் குழம்புக்கு. நல்லா ஓடுது போட்ட உடனே. எங்கள் அத்தை தான் போட்டாங்க. கை பொறுக்கிற சுடு தான், ரொம்ப கொதிக்கிற தண்ணி கிடையாது. ரொம்ப லைட்டாக கை பொறுக்கிற சுடு தான். அது லைட்டாக மயக்க ஸ்டேஜ் பண்ணோடனே எடுத்து அதை நம்ம எப்பயும் நண்டு எப்படி ஆய்வோமோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அந்த ஓடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ளே இருக்க கருப்பு கருப்பாக இருக்கும்ல, லைட்டாக அதில் ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணி தனியாக எடுத்துக்கணும். அதோட கால் அந்த ஓடு எல்லாத்தையும் தனியாக பிரித்து எடுத்துக்கணும். நம்ம எல்லா காலையும் அது நண்டோட நம்ம கடல் நண்டு போடுற மாதிரிலாம் போட வேணாம். அந்த கொடுக்கு இருக்குல்ல அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இருக்க காலெல்லாம் பிச்சு போட்டுடலாம். ஏன்னா அதெல்லாம் நம்ம கடைசியாக அரைச்சி நம்ம இந்த குழம்போடு தான் சேர்ப்போம். அதனால் வந்து எல்லா காலையும் பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க வேணாம். இப்போ அந்த ஓடு இருக்கு இல்லையா, அதில் இருக்க பிளாக் மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஓடு தான் நம்ம அரைச்சி ஊற்றுவோம். அந்த பிளாக் மட்டும் தான் க்ளீன் பண்ணிப்போம். அந்த காலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது எல்லா காலையும் உடச்சிக்கலாம், கொடுக்கு மட்டும் விட்டுடலாம். இந்த நண்டை வச்சு ரசம் கூட வைக்கலாம். அந்த ரசம் வந்து வேணும்னாக்கா நீங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரசம் பார்க்கலாம். இதுவே இந்த நண்டெல்லாம் உயிரோடு இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு ஈஸியாக நம்மளால் ஆயவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டக்கு டக்குன்னு கையை கடிச்சிடும். சில டைமில் ப்ளட்டு கூட வர அளவுக்கு கூட கிடச்சிரும். இப்போ நம்ம சுடு தண்ணியில் போட்டதோடு இந்த நண்டை வந்து ஆயறதுக்கு நமக்கு ஈஸியாகவே இருக்குது. இல்லைன்னா பிடிச்சி கை ரெண்டாக கட் பண்ணுற அளவுக்கு கூட சில டைமில் கடிச்சிரும். குட்டி நண்டு கடிக்காது, பெரிய நண்டு மட்டும்தான் கடிக்கும். இந்த நண்டு ஆயறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுதுல்ல. எல்லாம் பொடி பொடியாக இருக்குல்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு புளி கரைசல் வச்சுக்கணும். புளி, உப்பு, மஞ்சத்தூள்,
கார மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு கலவையாக கரைச்சி எடுத்துக்கணும். அதில் வந்து நம்ம ஆஞ்சு வச்ச நண்டு எல்லாத்தையும் போட்டு அதை ஃபுல்லாக வந்து அதை ஊற விட்டுடணும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த தனியாக எடுத்தோம் இல்லையா, ஓடு இந்த கால் இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த ஜாரை வந்து நல்லா இது பண்ணிக்கணும். இப்போ வந்து அதை அழகாக வடிகட்டி அதில் இருக்க சாறை மட்டும் எடுத்துக்கணும். அந்த காலத்துலலாம் மிக்சியில் போட்டு அரைக்க மாட்டாங்க, அம்மியில் தான் வச்சு நசுக்கி எடுப்பாங்க. அது வந்து அம்மியில் வச்சு முழு நண்டு வச்சு நசுக்கி இடித்து அப்போ வந்து இந்த மாதிரி ஓட உரிப்பாங்கன்னு தெரியல, அப்படியே வச்சு நசுக்கி அப்படியே சாரோடு வழித்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துப்பாங்க. இப்போ நமக்கு மிக்ஸி இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக போச்சு. எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த சாரை மட்டும் வடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த குழம்புல அந்த வாசனை வந்து கொடுக்கும். இல்லைனா குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. அந்த தண்ணி அந்த புளிக்கரைசல் தண்ணி வச்சுக்கோங்க, அதை அடுப்பில் வச்சுட்டு அந்த நண்டு இப்போ நல்லா ஊறியிருக்கும், அதை அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம வடிகட்டின தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம மரவள்ளிக்கிழங்கு, இதுதான் இந்த குழம்போட மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த மரவள்ளிக்கிழங்கு தான். அதுதான் டேஸ்ட்டே. அதை அழகாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து இந்த குழம்புலையும் சேர்த்து போட்டுக்கணும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கணும். இப்போ அடுப்பில் வச்சுட்டு இப்போ தாளிப்பு சேர்க்கணும். தாளிப்புக்கு நார்மலாக நம்ம எப்பயும் சேர்க்கறது கிடையாது. என்ன சேர்க்கணுன்னா, நம்ம வீட்டிலலாம் வடகம் இருக்கும் இல்லையா, மீன் குழம்பு காரக்குழம்புக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த வடகம் இருக்குல்ல, அதை வந்து தாளிப்புக்கு சேர்த்துக்கணும். வானல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த சைடில் இந்த குழம்பு கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதில் ஒன்றும் இல்லை, புளிக்கரைசல், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், அவ்வளோதான் அதில் இருக்குது. அதில் வந்து இந்த இதெல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சு இப்போ அடுப்பில் வச்சுருக்கோம். நல்லா அது கொதி வரணும். அதே சமயத்தில் இந்த சைடில் வந்து தாளிப்பு போட்டிருக்கோம். நல்லா வானல் நல்லா காயட்டும். வானல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம், சாதாரண நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ வடகம் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம தேவையான அளவுக்கு வடகம் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன், மேக்ஸிமம் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. 1 to 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை எடுத்து அதை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். லைட்டாக கல்லுப்பு போட்டு கூட நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் சால்ட் உப்பு தான் போட்டிருக்கேன், நீங்கள் கல்லுப்பு போட்டுக்கோங்க, அதுதான் ஃபைன், உடம்புக்கு நல்லது. இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இப்போ தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வந்தது தெரியுதுங்களா? தக்காளி எப்படி வெந்துருச்சான்னு கண்டுபிடிக்கலான்னா, நம்ம கரண்டி வச்சு அதில் அழுத்தி பார்த்தோன்னா தோல் தனியாக பிரிஞ்சு வரும். அப்படி வந்துச்சுன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ குழம்பு நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, வடகம் எல்லாத்தையும் எடுத்து குழம்புல சேர்த்துக்கணும்.
இந்த குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு திட்டமாக நார்மலாக தண்ணியாக வச்சுக்கலாம். இப்போ பூண்டு ஒரு 2 ஃபுல் பூண்டு எடுத்து தோலை உரித்து நல்லா இடித்து அதை எடுத்து குழம்புல மேலே போட்டுக்கணும். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு, நல்ல வாசனையும் சேர்ந்து வருது. அதில் கருவேப்பிலை போட்டு மூடி வச்சு இறக்கிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். பாருங்களேன் அதோட கால் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. உண்மையிலுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு குழம்பு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இது பாரம்பரியமான உணவு இது வந்து அந்த காலத்துலலாம் இந்த நண்டு தான் பிடிச்சி செஞ்சுட்ருந்தாங்க. இப்போ தான் நம்ம வந்து கடல் நண்டு இதெல்லாம் வந்து வாங்கி செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அதெல்லாம் விட டேஸ்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொல்லிவலி நண்டு தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லவே முடியாது, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி அந்த மாதிரிலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. இது மீன் குழம்பு மாதிரியும் இருக்காது. ஆனால் சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மரவள்ளி கிழங்கு போட்டு நாட்டு நண்டு குழம்பு சாப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எப்போவுமே இந்த நண்டை விட மாட்டோம். எப்போ நண்டு குழம்பு வைக்கணும்னாலும் நம்ம இந்த நண்டுக்கு தான் ஆசைப்படுவோம். எங்களுக்கு இந்த சீசனில் கிடச்சிது கொல்லிவெளியில், அதனால் நாங்கள் பிடிச்சிட்டு வந்து செஞ்சுருக்கோம். ஆனால் எப்போவுமே நாங்கள் சீசனுக்கு இந்த நண்டு பிடிச்சி செய்வோம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.